गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 7ஆம் தேதி, இன்றைய கிழமை வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 24ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலையில் 8:21 மணி வரைக்கும் பஞ்சமி திதி, அதற்கு பின்பாக ஷஷ்டி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:45 மணி வரைக்கும் பூராட நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திராடம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய தினத்துல அதிகாலை 5:54 மணி வரைக்கும் அமிர்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்துல சித்த யோகமும் உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:45 மணி வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம், அதற்கு பின்பாக மிருகசீர்ஷ நட்சத்திரம் உள்ளது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பாக்யஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல முன்னேற்றத்தை தரும், மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு நல்ல தினம் இன்றைய தினம். கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கு. குரு பகவானினுடைய பார்வைகளும் விழக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால இன்றைய தினத்துல உங்களுக்குன்னு ஒரு உயர்வு, ஒரு நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்க எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து சப்போர்ட் இருக்கும் இன்றைய தினத்துல. இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப ஆதரவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்க உங்களுடைய தந்தைக்கு ஆதரவு தருவீங்க. அந்நிய நபர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த உறவுகளுக்கு, குறிப்பாக உங்களுடைய தந்தைக்குன்னு பார்க்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முயற்சிகள் இருக்கும். கொஞ்சம் உடல்நல ஆரோக்கியத்திலையும் கவன நிலைகளை வைத்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். நன்றியுணர்வோடு நீங்க இருப்பீங்க. எந்த ஒரு உதவிகள் செய்தவங்களையும் மனதுல நினைச்சு ஒரு நன்றியுணர்வோடு இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். தான தர்மங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இதற்காக கொஞ்சம் பணம் போடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பிங்க் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால இன்றைய விஷயத்துல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். குறிப்பாக எதிர்பாலின நபர்கள் வழியில
எதிர்பாலின நபர்கள் வழியில ஏமாற்ற நிலைகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல செயல்படலாம். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது உங்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். நம்மளுடைய பேருக்கு எதுவும் கெட்ட பெயர் வந்துருமோ அப்படிங்கிற பயங்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து செய்யலாம். மற்றும் உயில் சம்பந்தமான முயற்சிகள் இருக்குது, சிந்தனைகள் வருது அப்படின்னா இது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். மற்ற எந்த ஒரு புதிதான காரியங்கள்ல ஈடுபடுவதை இன்றைய தினத்துல நீங்க தவிர்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களை குறித்த எந்த ஒரு முயற்சிகள்லையும் கவனங்கள் அவசியம். உங்களுடைய பதவியா இருக்கலாம், ஒரு முக்கியமான பொறுப்பா இருக்கலாம், ஏதாவது ஒரு முயற்சியாக இருக்கலாம், அந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் உங்களை குறித்து இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்துல கவன நிலைகளை செலுத்தலாம். அதை இன்னொரு தினத்துல செய்துக்கலாம் அப்படின்னு நாம இன்றைய தினத்துல விட்டுடலாம். இன்றைய தினத்துல மேற்கொள்ளும் போது இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பயண ரீதியிலான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு. உடல்நிலை, பேச்சுவார்த்தைகள், உங்களுடைய பொருட்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கலாம். குரு பகவானினுடைய பார்வை இந்த இடத்திற்கு சந்திரனின் மீது விழக்கூடிய தினமா இருக்கிறதுனால பெரிய அளவு பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். களத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெறுகிறார். மேலும் குரு பகவானுடைய பார்வைகள் களத்திரஸ்தானத்திற்கு விழுகிறது. திருமண முயற்சிகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்பவும் நன்மையானதாக இன்றைய தினத்தில் அமையும். சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இன்றைய தினத்துல இருக்கு. நல்ல விஷயத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும். இவங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் இவங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்துல மட்டும் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு. மற்றபடி உங்களுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதுல முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் வரலாம். விரிவுபடுத்தக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதுசா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நபர்களுக்குன்னு பார்க்கும்போது அதுல செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கு. பிஸ்னஸ் தொடர்பான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ரொம்பவும் ஏற்ற தினம். செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குரு பார்வையினால நன்மைகள் அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு முயற்சிகளை ஏற்று நம்ம இன்றைய தினத்துல அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வெளிநாடு முயற்சிகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் எடுத்து செய்யலாம். வரன் பார்க்க முயற்சிகள் செய்கிறீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் வெளியூர், வெளி இடங்கள் அப்படி பார்க்கும்போது வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே இணக்க நிலைகள் அதிகமாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நாராயணன் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான்
ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். வேலை சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு ஏற்ற தினம் இன்றைய தினம். குரு பகவானினுடைய பார்வைகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது உங்களுடைய வேலை சம்பந்தமான பாவகத்திற்கு. அப்படி இருக்கிறதுனால வேலை முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். அதுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு தங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் வழியில செலவுகளோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் இந்த உறவுகள் வழியிலிருந்து வேலை முயற்சிகளுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. அதிகபட்ச செலவுகள் இருக்கக்கூடிய இடத்துல இன்றைய தினத்துல குரு பகவானின் பார்வைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வேலைகள் அமையும். எதிர்பார்க்காத நேரத்துல வேலை அமையக்கூடிய சூழல்கள் இருக்கு. இந்த வாய்ப்புகளை நாம சரியா பயன்படுத்திக்கிறது ரொம்பவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சங்கம் சம்பந்தப்பட்ட வேலை சார்ந்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் அமையும். ஒரு சிலருக்கு சங்கம் சார்ந்த விஷயங்கள் வழியிலிருந்து வழக்குக்கு வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்துல நடக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல மருத்துவ தீர்வுகள் அமையும். சரியான நோயை கண்டுபிடிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். இவ்வளோ நாளா என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியாம இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது இந்த பிரச்சனை தான், இதற்கு இந்த தீர்வுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினத்துல உடல்நிலையில அப்படின்னு பார்க்கும்போது காது பகுதியில கவனங்கள் அவசியம். அதே மாதிரி கால் பகுதியில கவனநிலைகள் அவசியமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அதுல கவனநிலைகளை செலுத்த வேண்டியது முக்கியமாக இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். பூர்வீகம் தொடர்பான விஷயத்துல அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்ய வேண்டிய அவசியமான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்துல வழிபாடுகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். ஒரு சிலருக்கு பூர்வீகத்துல தொழில் அமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கும். சொந்த ஊர்ல தொழில் ரீதியிலான முயற்சிகளை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல அப்படின்னு பார்க்கும்போது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டுல குழந்தை பேரு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நெடு நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பேரு அமையும். குரு பகவானினுடைய பார்வைகளும் பூர்வீக ஸ்தானத்திற்கு சந்திர பகவானின் மீது விழுகிறது. அப்படி இருக்கிறதுனால குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவுகளுக்கு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். மற்றும் இவங்க உடல்நிலையிலையும் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைத்துறை சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல அதிக ஈடுபாடுகள் இருக்கும். இன்றைய தினத்துல கலைத்துறைக்கு ஏதாவது முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இறை ரீதியிலான விஷயங்கள்ல அதிக நம்பிக்கைகள் இன்றைய தினத்துல இருக்கும். நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது.
உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து உறவுகள், உங்களுடைய பிள்ளைகள், நண்பர்கள் இவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சுகஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால இன்றைய தினத்துல சொத்துகள், வாகனங்கள் இதனுடைய சேர்க்கைகள் அதிகமா இருக்கும். இதற்கான முயற்சிகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது சொத்துகள் வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது உள்ளிட்ட முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய அப்பா வழியிலிருந்து ஆதரவுகளும் உதவிகளும் அதற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான ஆசிரியை சார்ந்த பணிகளுக்கு முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். இன்றைய தினத்துல டிகிரி சம்பந்தப்பட்ட துறைகள்ல ஆசிரியர் சம்பந்தமான பயிற்சிகள், பணிகளை எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். தலைமை ஆசிரியர் சம்பந்தமான பதவிகளும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு மரியாதைகள் உயரும். இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள், ஒரு நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அந்நிய நபர்களுடனான இணக்க நிலைகள், நெருக்க நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். இந்த விஷயத்துல கவனங்கள் அவசியமாக இருக்கிறது. இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். இது மாதிரி முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். பொருட்களுடைய சேர்க்கைகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்றைய தினத்துல. வெளிநாடு முயற்சிகள் இருக்குது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தமான பணிகள்ல ஈடுபாடுகள் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதையெல்லாம் குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல சகோதரஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானின் மீது குரு பகவானின் பார்வைகள் விழுகிறது. நல்ல முயற்சிகள், புதிய முயற்சிகள், சுய முயற்சி செய்யக்கூடியது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும். அதுல இடையூறுகளும் தொந்தரவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக நாம செயல்பட வேண்டியது அவசியமாக இன்றைய தினத்துல இருக்கிறது. மனதளவுல சற்று குழப்ப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். அதுல சரியாக முடிவெடுத்து செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எந்த ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கு. ஒரு ஒப்பந்தமே போடுறோம் அப்படின்னா அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படலாம். இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை வெளியில எடுத்துட்டு போயிட்டு வர்றோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக அதை திரும்ப கொண்டு வர வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. இன்றைய தினத்துல வேலை சம்பந்தமான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் இருந்தா அவங்க இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம்.
விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கு. பயணங்களின் போது தகுந்த பாதுகாப்பு நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தனஸ்தானத்துல சந்திர பகவானும் பயணம் செய்கிறார். குரு பகவானினுடைய பார்வைகளும் இருக்கின்றது. பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம். வரவுகள் அதிகமாக இருக்கு. பொருள் வரவோ பணவரவோ ஏதாவது ஒரு வரவுகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு இனிமையான சூழல் நிலவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகளும் இன்றைய தினத்துல ரொம்பவும் இனிமையானதாக இருக்கு. இவ்வளோ நாளா இருந்த கோபங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே குறைந்து இன்றைய தினத்துல ரொம்ப ஒரு இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய முக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் போதும் ரொம்பவும் அழகான முக தோற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு சற்று அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது யார் யார் வழியிலெல்லாம் லாப நிலைகள், நன்மை நிலைகள், வரவுகள் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய மனைவி வெளியிலிருந்து வரவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். நண்பர்கள் வழியிலிருந்து வரவுகள் இருக்கும். பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிஸ்னஸ் வழியிலிருந்து லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வெளியிலிருந்தெல்லாம் லாபங்கள் அதிகமாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பண வரவுகள் மிகுதியாக இருக்கும். இல்ல வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா குடும்பத்தார்களோடு சந்திப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்க போறீங்க அப்படின்னா குடும்பத்தார்களிடம் அதை பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளோடு அது குறித்த பேச்சுவார்த்தைகள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அமையும். மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது காளி தேவி வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். மேலும் ராசிநாதனான குரு பகவானினுடைய பார்வைகளும் உங்களுடைய ராசிக்கு இன்றைய தினத்துல இருக்கு. ரொம்பவும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய தினம் இன்றைய தினம். கொஞ்சம் தேவையில்லாத கோப நிலைகள் ஒரு சிலருக்கு சட்டுன்னு வந்துடலாம். அதுல மட்டும் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது அவசியம். ரொம்ப இனிமையான தினம் இன்றைய தினம். முன்கோபங்கள் கொஞ்சம் குறையும். ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் கோப நிலைகள் திடீர்னு வரும். அதுல மட்டும் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். மேலும் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா வேலை சம்பந்தமாகவே உங்களுடைய சிந்தனைகளும் முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு ஆதரவுகள் கிடைக்கும், ஒரு சிலருக்கு எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். உங்களுடைய செலவுகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இன்றைய தினத்துல இருக்கலாம். கொஞ்சம் டென்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். உடல் நல ஆரோக்கியத்துல குறிப்பிட்ட கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கு. வைத்தியம் செய்யக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்துல அமையும். இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல இருக்கிற சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். விரயஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால விரய செலவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். எதன் வழியில இருக்கும்னு பார்த்தா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடுக்கு போறது மாதிரியான விஷயங்கள் வழியில செலவுகள் இன்றைய தினத்துல இருக்கு. இறை சம்பந்தப்பட்ட காரியங்கள் வழியில செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும். ஒரு சிலருடைய வீடுகள்ல குழந்தை பேரு சம்பந்தமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. பெரும்பாலும் நன்மைக்கான செலவுகளே இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள், மிகவும் நெருங்கிய நண்பர்கள், இவங்களுக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கும். இவங்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம். இவங்க வழியில உங்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கலைத்துறையில இருக்கிறீங்க, இல்ல முயற்சிகள் செய்றீங்கன்னா இதன் சார்ந்த செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அரசியல் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இதிலெல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்திலும் சந்திர பகவான் லாபஸ்தானத்திலும் அமர்வு பெறுகிறார் இன்றைய தினத்துல. மேலும் லாபஸ்தானத்திற்கு குரு பகவானினுடைய பார்வைகளும் இன்றைய தினத்துல விழுகிறது. பல்வேறு லாப நிலைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது உங்களுக்கு. இன்றைய தினத்துல விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஒரு விரும்பிய வீடு வாங்கணும்னு முயற்சிகள், விரும்பிய இடம் வாங்கணும்னு முயற்சிகள் இருக்கும். விரும்பிய வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இதுல நீங்க நினைச்ச மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆதரவுகளும் லாப நிலைகளும் சரியான நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யார் வழியிலிருந்து நமக்கு ஆதரவுகளோ லாப நிலைகளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய அம்மா வழியில, அண்டை அயலார்கள் வழியில, உறவு முறைகள் வழியில, இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு லாப நிலைகளோ ஆதரவு நிலைகளோ அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும். புகழ் கூடும்.
நல்ல பெயர், நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். விரும்பிய டிகிரி சம்பந்தப்பட்ட படிப்பு சார்ந்த முயற்சிகள்ல இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்றங்கள் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல சற்று அளவு கடந்த ஆசைகள் எல்லாம் வரலாம். அதுல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. மற்றபடி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள், ஒரு முக்கியமான பொறுப்புகளை அடையிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் சற்று அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். புதிதான தொழில் முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. ஏற்கனவே தொழில் செய்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுல அப்படின்னு ஒரு திட்டமிடுதல் இருக்கும். இன்றைய தினத்துல ஒரு புதுசா ஒரு முயற்சிகளை அதுல போடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இல்லைன்னா தொழில் ரீதியிலான தேவைகளுக்கு ஏற்ப இடமாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்றங்களை தொழில் ரீதியில செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தொழிலுக்கு இல்லை தொழில் முயற்சிகளுக்கு இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் இவங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. இவங்களுக்குன்னு கொஞ்சம் செலவினங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்குன்னு பார்க்கும்போது நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில்ல உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு மரியாதைகள் உயரும். ஒரு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான தொழில் முயற்சிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெஸ்டாரண்ட் சம்பந்தமானது, ஃபேன்சி சம்பந்தமானது, அலங்காரம் சம்பந்தமானது, ஆடைகள் சம்பந்தமான ஜவுளித்துறைகள், டிராவல் சம்பந்தமான துறைகள், இந்த மாதிரியான துறை சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் இன்றைய தினத்துல. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது மாரியம்மன் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.